ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையில் இருக்கிற அந்த கிழங்கு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு மஞ்சள் தோப்புக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த மஞ்சள் தோப்பு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக சூப்பராக இருக்குங்க. இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எத்தனை தூரம் வரைக்கும் மஞ்சள் தோப்பாக தாங்க இருக்குது. இப்போ பொங்கல் வருது இல்லையா, அதனால் இந்த அடுத்த சேல்ஸு இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மஞ்சளை 2 செடி பிடுங்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்துக்காரங்க கிட்ட போயிட்டு கேட்டு அவங்களோட பெர்மிஷனோட நான் 2 செடி பிடுங்கினேங்க. ஃபஸ்ட்டு செடி பிடுங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு அந்த அளவுக்கு இல்லை, சின்ன செடியாக நான் பிடுங்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க பெரிய செடியாக பிடுங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அது பிடுங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த செடியை அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வரவே இல்லை. நான் இழுக்கிறேன் அந்த செடியை வரவே இல்லை. பூமியில் அந்த அளவுக்கு இது காயோட வேரோட ரொம்ப டீப்பாக போயிருக்கு போல். அப்புறமா அதில் எடுத்த உடனே கொத்தாக அப்படியே காயிருக்கு பாருங்கள். இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தோட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு தோட்டத்தில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே மஞ்சள் தோட்டம் தாங்க போட்டிருக்காங்க. செம்ம மணக்குதுங்க. அந்த செடி அப்படியே பிடுங்கின உடனே நம்ம வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணாவே அந்த ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல்லே வேறையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த அப்படியே தோப்புலேருந்து நம்ம அந்த செடியை பறிக்கும் போது என்ன ஸ்மெல்லுன்றீங்க. அதுவும் அந்த கிழங்கு இன்னும் உடைச்சா அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ மணக்குதுங்க. செம்மையாக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அந்த தோட்டத்துக்காரங்க கூட சொன்னாங்க வேணும்னா நிறைய செடி பிடுங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாங்க, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 செடியை பிடுங்கினேன். 2 செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிழங்கு இருந்தது, ஒரு செடியில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவங்களையும் சொன்னேன் ஒரு வீடியோவில் நீங்கள் பேசுங்க, எப்படி வளர்த்தீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு வரல வீடியோ முன்னாடி. ஸோ அவங்களோட உழைப்பால் தான் இந்த செடி இந்த கிழங்கெல்லாம் வந்திருக்கு. அவங்க பண்ணதுனால தான் நானும் இந்த செடியை போயிட்டு பிடுங்கி ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லாம் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் நான் சொல்லணும். என்னால் ஃபுல்லாகவே சுற்றி இந்த வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நானே மழை நின்ன உடனே வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா கண்டினியூவாக தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த செடிங்க உள்ளே போய் ஃபுல்லாகவே நான் எடுக்கலான்னு தான் நினச்சேன். என்னால் முடியல, ஏன்னா ரொம்ப சேராக இருந்தது, அதனால் நான் எடுக்கலை. இன்னொரு வாட்டி முடிஞ்சால் நான் இந்த வீடியோ எடுத்து லாங் வீடியோவாக போடுறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சரு. இதே மாதிரி இயற்கையை நீங்களும் ரசிப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், தோட்டம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.